குழந்தைகள் நன்றாக படிப்பதற்கு உதவும் 10 முக்கியமான குறிப்புகளை நாங்கள் இங்கே வழங்குகின்றோம். 1வது, தனித்துவமான படிக்கும் இடத்தை உருவாக்குங்கள். வீட்டில் அமைதியான வெளிச்சமான ஒரு இடத்தை படிப்பதற்காக மட்டும் ஒதுக்குங்கள். அது மேசை, நாற்காலி மற்றும் தேவையான பொருட்களுடன் இருக்க வேண்டும். 2வது, நேர அட்டவணையை உருவாக்குங்கள். ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட நேரத்தில் படிப்பது ஒரு பழக்கத்தை உருவாக்கும். இது குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும். 3வது, பெரிய பாடங்களை பிரித்து படிக்க வையுங்கள். ஒரு பெரிய பாடம் அல்லது திட்டத்தை சிறிய பகுதிகளாக பிரித்து படிப்பது எளிதாகவும் சலிப்பு தராமலும் இருக்கும். 4வது, சிறிய இடைவேளைகள் எடுக்க பழக்குங்கள். ஒவ்வொரு 30 நிமிட படிப்புக்கு பிறகு 5 நிமிட இடைவேளை எடுப்பது மூளையை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்கும். 5வது, அன்றைய பாடத்தை அன்றே படிக்க வையுங்கள். பள்ளியில் அன்றைய தினம் கற்றுக்கொண்ட பாடங்களை அன்றே மீண்டும் படிப்பதன் மூலம் அவை நினைவில் ஆழமாக பதியும். 6வது, கவனச்சிதறல்களை தவிர்க்கவும். படிப்பின் போது செல்போன், தொலைக்காட்சி, வீடியோ கேம்ஸ் போன்ற கவனச்சிதறல்கள் தரும் சாதனங்களை தூரமாக வையுங்கள். 7வது, கேள்வி கேட்டு படிக்க வையுங்கள். பாடம் படிக்கும் போது ஏன், எப்படி போன்ற கேள்விகளை கேட்டு படிப்பது புரிதலை அதிகரிக்கும். 8வது, மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க சொல்லுங்கள். நீங்கள் படித்ததை உங்கள் நண்பர்கள் அல்லது சகோதர சகோதரிகளுக்கு சொல்லிக் கொடுப்பது உங்கள் அறிவை உறுதிப்படுத்தும். 9வது, போதுமான அளவு தூங்க வையுங்கள். மூளை திறம்பட வேலை செய்ய தினமும் 8 மணி நேர தூக்கம் அவசியம். போதுமான தூக்கம் நினைவாற்றலை மேம்படுத்தும். 10வது, ஆரோக்கியமான உணவை சமைத்துக் கொடுங்கள். மூளைக்கு தேவையான ஆற்றல் கிடைக்க சத்தான உணவுகளை உண்ண செய்யுங்கள். இது படிப்பில் கவனம் செலுத்த உதவும். புதிய தொழில்நுட்ப வரலாறுகளையும் வேலை வாய்ப்பிற்கான தேர்வு எழுதுபவர்களுக்கு தனித்திறன் வளர்க்கும் ஆலோசனைகளையும் தெரிந்து கொள்ள AD Systems சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.